இது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அணுகணும். நாம என்ன நினைச்சுக்கிறோம், கண்ணை மூடிக்கிட்டு இது பெரியார் மண், இது அம்பேத்கர் மண், இது சிங்காரவேலர் மண், இது எல்லார் மண்ணும் இருக்கட்டும்பா. அந்த மண்ணை ஓரமாவே வச்சுட்டு இருந்தா கருத்தியெல்லாம் நீ இறங்கி வேலை செய்யலைன்னா காவி இறங்கி அடிப்பான். தமிழக அரசு பேசியே ஆகணும். பேசாம கடந்து போறதோ அல்லது ஓட்டுக்காக அமைதி காக்கிறதோ தப்பு. தமிழ்நாட்டுக்குள்ள சாதி ரீதியான ஒடுக்குமுறையும் மத ரீதியான ஒடுக்குமுறை அதிகரிச்சிட்டு இருக்கு. காவிகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இது புண்ணியம்மன், இது ஆன்மீகம்மன், இது அண்ணாமலை மண், இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்குன்னு வைக்கீங்களே. போட்டோம், எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா நாம எல்லாத்தையும் குறைச்சி எடை போடக்கூடாதுன்ற. ஏன்னா ஆன்மீகத்தை தாண்டி கோவிலுக்குள்ள போறதுக்கான ரீசன்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை ரசிக்க போறோம், நம்மளுடைய அமைதிக்காக, நம்மளுடைய ஒரு திருப்திக்காக நம்ம போறோம். ஏங்க சோறு வாங்கி தின்ன போவோங்க. வெளிப்படையா சொல்றேன், அக்கா வானதி சீனிவாசனா இருக்கட்டும், அக்கா குஷ்புவா இருக்கட்டும், அக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், என் மண் என் மக்கள்னு ஊரை ஏமாத்திட்டு போறாரே நம்ம அண்ணாமலையா இருக்கட்டும், குற்றவாளி கிட்ட மக்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சவர்கிட்ட 1.25 கோடி வாங்கிக்கிட்டு 2 ஊருக்குள்ள ஒரு ஆளுகிட்ட மட்டும் வாங்கி நடந்தவர் உத்தம புத்திரனை தான் இருக்க முடியும். அந்த உத்தம புத்திரன் நம்ம அண்ணாமலையை தான் இருக்க முடியும். சங்கி கூட்டம் பெருசா சாமியை தூக்கி தலையில் வைக்கிற கூட்டம் தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோயில்ல எவனுக்கு ஒரு சிற்பம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோயில்ல ஏதோ ஒரு கோயில்ல, அது பெரிய கோயில், குழுவை நல்லாவே கொடுக்குறேன், அது பெரிய கோயில், தென் மாவட்டத்தில் இருக்க கோயில், 2வது குழுவும் சேர்த்து தரேன். ஒரு கோயில்ல சிற்பம் இருக்கு, சொல்லி எவனாவது. நல்ல திருமுறைகளையும் வேதங்களையும் தெரிஞ்சவங்க 4 பேரை வச்சு அடிச்சு ஓட விட்டுறணும். நீதிபதிகளை என்னடா தீர்ப்பு கொடுக்கணும் பயப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு வாதாட்டத்தை செஞ்சு ஒரு நேர்மையான தீர்ப்பு வாங்கணும். அந்த அம்மா இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீமதி, கோயில்லாம் ஆகம விதிப்படி நடக்குதான்னு பார்த்துக்கணும். நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, அம்மா ஆகம விதியில் 2 சொல்லி விடுவோம், அதுபடி நாங்கள் பார்த்துக்கிறோம்னா ஸ்ரீமதி அம்மாவுக்கு எத்தனை ஆகம விதி? நான் வெளிப்படையாக பேசுகிறேன், என் மேலே எந்த கேஸ் போட்டாலும் நான் ரெடியாக இருக்கேன். Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. பழனி முருகர் கோவில், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமர் கோவில் எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப 2 நாளா பழனி முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு போல. இந்துக்கள் அல்லாதவர்கள் பழனி முருகர் கோவிலுக்குள்ள போகக்கூடாது, கொடிமரம் தாண்டி உள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு மதுரை கிளை சொல்லியிருக்காங்க, உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அது மட்டும் இல்லாம கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட போகக்கூடாது, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் கொடிமரம் தாண்டி போகணும் அப்படின்ட்டு. இதை ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா மேம்? இல்ல, இது வன்மையா கண்டிக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, தமிழர் பண்பாட்டு சூழலே ஒருங்கிணைந்து எல்லா மதங்களும் அன்போடு போற சூழல் தான். அந்த தமிழர் பண்பாட்டு சூழலே உடைக்கிற ஒரு வேலையைத்தான் இந்த தீர்ப்பு செய்திருக்கு. நீங்க இங்க இருக்கிறவங்க காளியாத்தாலையும் கும்பிடுவாங்க, போய் தர்காவில் போய் அல்லாவையும் கும்பிடுவாங்க, தர்காவில் போய் வேண்டிட்டு வருவாங்க. அப்படியே நேராக போனாங்கன்னா மேரியம்மாவையும் வேண்டுவாங்க, அன்னை மேரியையும் வேண்டி சாமியை கும்பிட்டு வருவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது ஒரு வழக்கமாக இருக்கிறது. நேற்று நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மசூதி திறப்பு விழாவுக்கு இங்கே இருக்கிற அத்தனை இந்துக்களும் ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க. ஃப்ளெக்ஸில் என்ன வைக்கிறாங்க, ஐயப்ப சேவா சங்கம் ஃப்ளெக்ஸ் வைக்குது, இந்துக்கள் ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க, சீர் எடுத்துட்டு போறாங்க இந்துக்கள். ஏன்னா இது எங்க பங்காளிங்கப்பா, நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிடு, ஆனா நீ என் வீட்டாளு அப்படின்னு நம்புற ஒரு ஒரு பண்பாட்டு விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதை உடைக்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன், தனிமைப்படுத்துகிற விஷயம். இந்த வழிபாட்டு நம்பிக்கை இருக்கிறவர்களை எந்த மதத்தோடும் தொடர்பற்றவர்களா மாற்றி அவர்களை தனிமைப்படுத்தி இவருடைய பண்பாட்டு கூறுகளை உடைப்பது, தமிழனுடைய பாரம்பரியமான முற்போக்கு பண்பாட்டை உடைக்கிற வேலை தான் இந்த தீர்ப்புன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த இந்து மக்கள் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோ இல்ல இந்திய இயக்கத்தை சார்ந்தவர்களோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒண்ணா, ஏத்துக்க முடியாது அப்படின்னாலும் சரி ஓகே, அவங்களுக்கு இருக்க புரிதல்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னும் போது நீதிபதி எந்த நோக்கத்துல இதை சொன்னாங்க அப்படின்ற ஒரு அணுகுமுறையில இதை பார்க்க வேண்டியிருக்குல்ல. முதல்ல இந்த கேஸ் கொடுத்தவங்கன்னு இருக்குல்ல, செந்தில்குமார்னு ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்காரு. அவர் போட்ட கேஸ்ல தான் தீர்ப்பு இந்த அம்மா இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்பெல்லாம் நீதிமன்றங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல தீர்ப்புகளை நமக்கு தந்திருக்கு. அதனால எனக்கு இது அதிர்ச்சி ஊட்டலை. ஏன்னா இதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால நடந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுன்னா நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நிலத்துல பிரச்சனைனா உங்க நிலத்துக்கான உங்க கையில இருக்கிற டாக்குமெண்ட் தான் அது பேசும்.
டாக்குமெண்ட்டை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா கூட்டு மனநிலைக்கு ஒரு தீர்ப்பு சொன்னவங்க தான் அந்த இடத்துல ராமர் கோயில கட்டிக்கலாம் அப்படின்னு கூட்டு மனநிலையை மதிச்சு தீர்ப்பு சொன்னாங்க. இது என்ன தீர்ப்புன்னு உலகத்துல நீங்க ஆய்வு பண்ணாலும் கிடைக்காது இப்படியான ஒரு தீர்ப்பு. ஸோ இதெல்லாம் நடக்கும்ன்ற விஷயம் தெளிஞ்சு போச்சு. பாபர் மசூதியை இடித்தவர்கள கைது பண்ணல, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கல. அவங்க இடத்த புடுங்கி யார் அவங்களுக்கு எதிரா உடைச்சாங்களோ அவங்க கையிலேயே குடுக்குற அளவுக்கு மிகச்சிறப்பான தீர்ப்பெல்லாம் இந்தியாவுல வந்திருக்கு. ஸோ இது ஒண்ணும் எங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா இந்த கோயில்ல தொடர்ந்து இதற்கான வேலை ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவார் கும்பல் முன்னெடுத்தார்கள். நம்ம அவங்கள குறைச்செல்லாம் மதிப்பில்ல. இந்த செந்தில்குமாரே யாருன்னு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஏதாவது சங்க பரிவார் கும்பத்துல இருக்க ஒரு ஆளா இருப்பாரு. இவர் என்ன இந்த கும்பல் போறதுக்கு முன்னாடியே கடந்த 5 ஆண்டுகளாகவே பழனியில கடுமையான பிரச்சனைகளை உண்டாக்குனாங்க. நீங்க அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை மாட புடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு அதை மறிச்சு ஒரு பெரிய பிரச்சனை உண்டானும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போய் நின்று வேட்டியை மடிச்சுட்டு நீ வாடா அப்படின்னு பிறகு ஓடி போயிட்டாங்க. அப்படி ஒரு ரகலை பண்ணி சண்டை போட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் போனாங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ள வேலை பார்க்குறவங்களை போட்டு பாடாப்படுத்தி இதுக்குள்ள இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு பண்ணும்போது அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க. நான் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கேன், அந்த பழனியில் நடந்த இதுல. அப்போ நீங்க அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி பழனிக்குள்ள இந்து மக்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்து ஜெயிக்கணுன்றதா அவங்களுடைய நோக்கம். கோயிலை காப்பாற்றுறதோ, கோயில் சார்ந்த பண்பாட்டு கூறுகளை காப்பாற்றுவதோ, கடவுளை காப்பாற்றுவதோ இவங்க நோக்கம் இல்லை. ஓட்டு வாங்கி அதிகாரத்திற்கு போவதுதான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அதை தெளிவுபடுத்துறாங்க. இதை வச்சுதான் அவங்க கேஸ் போடுறாங்க. ஏன் கேஸ் போடுறாங்க? ஏன் எல்லா கேஸும் மதுரையிலேயே போடுறாங்க? உள்ள அரசியல் இருக்குங்க. மதுரையில உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை இருக்கு. அங்கதான் எல்லா கேஸும் போகும். இங்கே சென்னை உயர்நீதிமன்ற கிளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தை பார்த்தீங்கன்னா பரந்துபட்டவர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தர் நியாயமா கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா அங்க அப்படி என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து இது மாதிரியான தீர்ப்புகள் மதுரை கிளையில வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பாப்பா இறந்து போனாங்க, தற்கொலை பண்ணி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணாங்க தஞ்சாவூர்ல. உங்களுக்கு தெரியும், மதமாற்ற பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு சுவாமிநாதன் ஒரு ஐயா. அவர் கொடுத்த தீர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா எடுத்துடலாம். அம்புடு கதை சொல்லியிருந்தார் அதுல. அதை பத்தி நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதனால அப்படியான தீர்ப்புகள் அங்க வந்துகிட்டே இருக்கு. இது அதனுடைய தொடர்ச்சி என்று பார்க்கிறேன். மேடம் ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்திருக்கிறது தீர்ப்பு கிடையாது. இது இந்த சமூகத்தை குலைத்து போடுகிற, உடைத்து போடுகிற ஒரு விஷயமாக பார்க்கணும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சாமானிய மக்களினுடைய கடைசி புகலிடம் நீதிமன்றம் நம்புறோம். நீதிமன்றங்கள் பிரைம் மினிஸ்டரவே நீங்க ஜெயிச்சது செல்லாதுன்னு சொன்னதான் இந்தியாவில் இருக்கிற நீதி அமைப்புகள். நீங்க இதே அலகாபாத் நீதிமன்றம் இந்திரா காந்தி அவர்கள் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொன்னாங்க. ஒரு மாநிலத்தில் இருக்கிற உயர் நீதிமன்றம் ஒரு பிரைம் மினிஸ்டர் செல்லாதுன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த நீதிமன்றங்கள் இன்றைக்கு காவிமயமாகிறதுனுடைய ஒரு குறியீடா அதை பார்க்கிறேன். இதுல என்னன்னா, தொடர்ந்து நம்ம வட இந்தியால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்த்திருப்போம். இப்ப வாரணாசி ஞானவாபியா இருக்கட்டும், இல்ல பாபர் மசூதியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும். கோவிலும் மசூதியும் பக்கத்துல இருக்கு. மசூதி இடிச்சுட்டு கோயில கட்டுறது, இஸ்லாமியர்களை தாக்குறது, பட்டியலின மக்களை தாக்குறது அப்படின்னு. தமிழகத்திலையும் இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி இது? நிச்சயமா இது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அணுகணும். நாம என்ன நினைச்சுக்கிறோம், கண்ணை மூடிக்கிட்டு இது பெரியார் மண், இது அம்பேத்கர் மண், இது சிங்காரவேலர் மண், இது எல்லார் மண்ணும் இருக்கட்டும்பா. அந்த மண்ணை ஓரமாவே வச்சுட்டு இருந்தா, கருத்தியெல்லாம் நீ இறங்கி வேலை செய்யலைன்னா காவி இறங்கி அடிப்பான். காவி உள்ள போய் வேலை செய்யறது ஈஸி இல்ல. எனக்கு இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வருது. பெரியார் மண், அம்பேத்கர் மண், சிங்காரவேலர் மண் சொல்லும் போது சமீபத்துல அண்ணாமலை கூட என் மண் என் மக்கள் அப்படின்ட்டு ஒரு பாத யாத்திரை வந்தாரு. அவருடைய அவர் என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் சொல்லுங்க. இது காவிகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது புண்ணிய மண், இது ஆன்மீக மண், இது அண்ணாமலை மண், இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்குன்னு வைக்கீங்களே. போட்டோம், எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா நாம எல்லாத்தையும் குறைச்சி எடை போடக்கூடாதுன்ற. ஏன்னா 80களில் தான் இங்கே ஆர்எஸ்எஸ் கால் ஊண்ட ஆரம்பிச்சு. கால் ஊன்றின உடனே அவங்க தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டாங்க தெரியுமா? 2 இடத்துல, ஒன்று கோவை, இன்னொன்று கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுறாங்க, மண்டக்காடு கலவரம். கோவையில ஒரு கலவரத்தை தூண்டுறாங்க, குண்டு வெடிப்பு. புரிஞ்சா? அப்ப இவங்களுடைய ரோல் என்னன்னா, பதற்றத்தை உருவாக்குவது, மனித நல்லிணக்கத்தை கெடுப்பது, இதன் மூலமாக அதிகாரத்திற்கு போவது. இது வரலாறு. நான் உட்காந்து சுந்தரவல்லி வீட்டில் உட்காந்து மல்லாகப்படுத்திட்டுலாம் யோசிக்கிறது வரலாறு. நான் அன்றாட வாசிக்கிறனால நான் சொல்றேன் இந்த வரலாறு.
ஸோ இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொண்டு இவர்களை அணுக வேண்டும். நீங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத வேலையெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது அறிகுறியாக நான் பார்க்கிறேன். ஒரு புற்றுநோய் வந்துச்சுன்னா, ஒரு அறிகுறி உடம்புல தோணுச்சுன்னா, அறுத்து புற்றுநோயை தூக்கணும்னு அர்த்தம். இங்கே காவிகளை கண்காணிக்கிறது மட்டும் இல்ல, மொத்தமா அடிச்சு வெளியே தூக்கி போடணும். விந்திய சாத்புரா மலைக்கு தெற்க, மலைக்கு வடக்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்றாங்க இங்க அப்படின்னா, சாதி பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு 19 வயசுல இருந்து அரசியல் இருக்கேன். மாணவர் சங்கத்துல இருந்து. இப்போ எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றும் சாதி கலவரங்கள் நடக்கும், சண்டை நடக்கும். எல்லாரும் மனுஷங்க தானே, நடக்கத்தான் செய்யும். அதை சரி பண்ணிக்கிட்டே வர்ற ஊர் தான் நம்ம ஊர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க சாதியை சொல்லி ஒருத்தர் அடிக்கிறான். இன்னைக்கு நியூஸ் கூட ஒருத்தர் அடிக்கிறான், வெட்டிக்கிறான் சாதியை சொல்லி. நீங்க இதே பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்குறான். ஒரு கலவரத்தை உருவாக்க, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது கலவரத்தை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டப்பட்ட ஸ்டோரி. நீங்க வேங்கை வயல்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. அது மத சார்ந்துதான் இது பண்றேன்னு, ஏங்க குஷ்பாக்கா இருந்து ஆரம்பிச்சு ஓடி வந்து பூரா கும்பகோணத்திலே குடியிருக்கிறாய்ங்க. என்னங்கய்யா நீங்க அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு. இங்க பொம்பளை பிள்ளைங்க என்னை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, எங்க வாத்தியார் சரியில்லை அப்படின்னு கலாஷேத்ரால சொன்னா, ஒன்றிய அரசினுடைய நிறுவனம் ஒருத்தர் வாய் திறக்கல. ஆனா இங்க ஓடி போய் மொத்த கும்பலும் டேரா போட்டு உட்காந்துச்சு. அப்ப இந்த சிம்டம் இருக்குல்ல, இது மோசமான அறிகுறின்றேன். எங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்படி குஜராத்தில் கலவரத்தை செய்து ஒரு இன அழிப்பை செய்து தங்களை தக்க வைத்துக் கொண்டார்களோ, எப்படி உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய கலவரங்களை பலமுறை நிகழ்த்தினார்கள். பலமுறை நிகழ்த்தினாங்க. 3 லட்சம் பெண்களை திரட்டி அன்னிமார்களையும் அம்மாமார்களையும் காப்பாற்றுகிறோம்னே பேரணி நடத்தினாங்க. பக்கத்து ஸ்டேட்ல இருந்தாலும் ஆளை கொண்டு வந்து இறக்கி ஒரு பெரிய பேரணியை நடத்தி தான் உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதுவும் கலவரத்துல. பிரைம் மினிஸ்டர் பேசின இடத்துல குண்டு வெடிச்சிச்சுங்க, 1 கிலோமீட்டர் பக்கத்துல. அதெல்லாம் இவங்க ஏற்பாடு. இதை ஏற்கனவே வெளிநாட்டு பத்திரிகைலாம் சொல்லுச்சு. இது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ ஈஸியாக எடுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள சாதி ரீதியான ஒடுக்குமுறையும் மத ரீதியான ஒடுக்குமுறை அதிகரிச்சிட்டு இருக்கு. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து போய் சொல்றாரு அண்ணன் லாயர் அவர் பாலு, நம் மரபை விட்டு கொடுக்க கூடாது. உன்னைய கோயிலுக்குள்ளே நுழைய விடல. நீ பிற்படுத்தப்பட்டவன், இன்னைக்கு மீசம் இருக்கிற. 1939க்கு முன்னாடி உன்னை எவனுமே கோயிலுக்குள்ள விடல. ஒரு போராட்டத்துல தான் இந்த மண்ணில் எல்லா உரிமைகளும் பெற்றிருக்கும். அப்படிங்கும்போது நீங்க போய் பேசலாமா அதை? ஆனா அவங்க பேசினாங்க. ஸோ இவர்களை பயன்படுத்தி கொள்ளுகிறது காவி மயம், காவி சித்தாந்தம் இவர்களை பயன்படுத்திக்கிறது. ஒரு மோசமான சிம்டம் தெரியுது. அடிச்சு விரட்ட வேண்டிய சூழல்ல தான் நாங்க இருக்கோம். ஆன்மீகத்தை தாண்டி கோவிலுக்குள்ள போறதுக்கான ரீசன்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை ரசிக்க போறோம், நம்மளுடைய அமைதிக்காக, நம்மளுடைய ஒரு திருப்திக்காக நம்ம போறோம்னு. ஏங்க சோறு வாங்கி தின்ன போவோங்க. பல்வேறு காரணங்கள் இருக்கு நம்ம கோயிலுக்குள்ள போறதுக்கு. ஆனாலும் ஆன்மீகத்தை மட்டுமே மையமா கொண்டு கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதும், பட்டியலினத்தவர்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க அதனால எங்களுக்கு புது கோயில் கட்டி கொடுக்கணும்னு சொல்றதும், இந்த மாதிரியான அவலங்களை பத்தி ஏன் இன்னும் நிறைய பேர் பேசாம இருக்காங்க? குறிப்பா தமிழக அரசு. தமிழக அரசு பேசியே ஆகணும். ஏன்னா இது பேசாம கடந்து போறதோ அல்லது ஓட்டுக்காக அமைதி காக்குறதோ தப்பு. கட்டாயம் இதை பேசி ஆகணும். தமிழக அரசு பேசணும். அது வேற. நம்மளுடைய ரோல் இருக்கு. அரசு மட்டுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. சமூகத்தினுடைய ரோல் இருக்கு. நாம இறங்கி அதை பேசணும். அதுக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணணும். நீங்க அரசினுடைய ரோல் பேசுறது மட்டும் இல்ல, இதுக்கான ஆக்ஷன் என்ன? மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதான். தந்தை பெரியார் செஞ்சார்ல, பிரச்சாரம் 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 பிரச்சாரம். அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தமிழ் சமூகத்துல ஏற்படுச்சு. அந்த பிரச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம் 30 வருஷமா. இந்த காவிகளுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா போச்சு அவங்க மேல வர்றதுக்கு. ஸோ நாம இந்த பிரச்சாரத்தை தொடங்கணும். சாதி ரீதியா போய் குவிந்திருக்கிற மக்களை பேசணும். அவங்க உரையாடல் மூலமாக அவர்களுக்கு நேர்மையான மனநிலை உருவாக்கணும். நீங்க சாதி பெருமை இருக்குல்ல, இந்த பெருமித மனநிலை, இதை சாமானிய உழைக்கிற மக்கள்கிட்ட கூட மூளையில திணிச்சிருக்கான். ஒண்ணு கோவணத்துக்கு வழியத்த போனவன் தன் பிள்ளைய கொண்டிருக்காரு போன மாசம். அவர் கோவணம் கூட கிடையாது, ஒன்று குடிசையில இருக்கிறாரு. தான் புள்ள இன்னொருத்தர் சாதியில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சுன்னு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணை அவரை தூக்கு மாட்டி கொன்று எரிச்சு கொண்டு போய் கிணத்துலயோ கரைச்சி விட்டுருக்காங்க. இந்த கொடூரமான சாதி ஆதிக்க மனநிலை இருக்குல்ல, இதை வேற இருக்கணும்னா பேச்சு மூலமா தான் வேற இருக்க முடியும். உரையாடலை நிகழ்த்தணும். ஓ சாதி உனக்கு என்ன செஞ்சுச்சு, சாதியால எப்படி இந்த சமூகம் பாழ்பட்டுச்சு, சாதின்றது என்ன நான் கேட்கிறேன். நீ சாதியை பிடிச்சி தொங்குறையில உன் பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீடுக்கு என்ன பண்ண, உன் பொம்பளை பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண, உன் பொம்பளை பிள்ளைங்க பொழப்புக்கு என்ன பண்ண, வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண, பொருளாதாரமா எந்த இடத்துல நிக்கிற, நீ அரசியல் எந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்க, அதிகாரத்துக்கு வந்துட்டியா, வரவே இல்லை. ஆனா மீசை முறுக்கிட்டு நான்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இதை உரையாடல் மூலமா தான் சரி பண்ணணும். அதான் அரசு செய்யணும்.
அரசு பல்வேறு குழுக்களை நியமிக்கணும். வீதி வீதியா, கிராமம் கிராமமா, நாடகங்கள் மூலமாக, பாட்டின் மூலமாக, கூத்துக்கள் மூலமாக, கலை இலக்கிய வடிவங்கள் மூலமாக, சினிமாக்கள் மூலமாக, இப்படியான விஷயங்களை பேசுகிற சினிமாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுங்க. நீங்க அவங்களுக்கு பெரிய பணம் கொடுத்து, பரிசு கொடுத்து அவங்கள பாராட்டுங்க. நிறைய சினிமாவை வரவேறுங்க. இதெல்லாம் செஞ்சு சட்ட ரீதியாகவும் செய்யணும். சட்ட ரீதியா ஒருத்தர் ஒடுக்கப்படுறாங்கன்னா தயவுதாட்சணம்னா அடிச்சு தூக்கி உள்ள போடணும். உள்ள வச்சு மிதிக்கிற மிதியில எல்லாம் சரியா போகும். அது உடனடியான தீர்வு. ஆனா லாங் டேர்முக்கு எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். சாதி மேபி நானா இருந்தாலும் இந்த கல்வியும் இந்த அரசியல் பார்வையும் ஒரு கம்யூனிச இயக்கம் என கையில பிடிக்கலன்னா நான் ஒரு சாதிகாரியா இருப்பேன். நான் ஒரு சாதி வெறியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சூழலை மாத்துறதுக்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு உரையாடலை நம்ம தொடங்கணும். அது மக்கள்கிட்ட போய் நம்ம சேர்றதுக்கு மிகப்பெரிய பாலமா இருக்கு. ஸோ அரசு அதை கையில் எடுக்கணும்ப்பா. மக்களும் அறிவு சார்ந்த இயக்கங்களும் இதை கையில் எடுத்து கூட்டு முயற்சியில தான் இந்த சாதி மத வெறிய சரி பண்ண முடியும். ஆனா அதுக்கு மேல போயிட்டாங்க. நீதிமன்றங்களை கையில வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவல் நிலையங்கள் போன்றவற்றை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீதி அமைப்புகள், அது இடியாக இருக்கட்டும் அல்லது ஐடியாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் மூர்க்கத்தனமான முற்போக்கு சிந்தனையோடு போராடினா மட்டும்தான் தங்கள் இருப்பை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதான் சூழல். ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசப்பற்று, தேசத்தின் மேல நலன் நமக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு பற்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உண்மையான சங்கியா கருதப்படுவோம் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த வகையில யார் யாருக்கெல்லாம் வந்து ஏன் மேம் சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல, அது சங்கிகளே சொல்றாங்கன்னா பாருங்க. இல்ல அது அந்த வகையில யார் யாருக்கெல்லாம் வந்து தமிழகத்துல தேசத்தின் மேல உண்மையான அக்கறையும் நலனும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. யாருக்கு அக்கறைப்படுவாங்க? யார் அக்கறையானவர்கள் நம்ம நம்புவோம்? யார் மக்களை நேசிக்கிறார்களோ அவரை அக்கறையானவங்க. யார் மக்களை வளர்த்தெடுக்கிறாங்களோ அந்த அரசு அக்கறையான அரசு. இன்ன வரைக்கும் நம்ம சொல்றோம் கர்மவீரர் காமராஜருடைய ஆட்சி உருவாக்குவோம்னு. ஒத்த பைசா எடுக்கலங்க கையில காசு. நான் கேட்டது வானதி ஸ்ரீனிவாசன் யார இல்ல அதுதான். அப்ப நம்ம அது மாதிரி ஆட்சி இன்னைக்கு கொண்டு வரணும்னு ஏன் சொல்றோம்? மக்கள் மீது அக்கறை இருக்கிற ஒரு ஆட்சி. அதுதான் தேசியமா பார்க்குறேன். அதுதான் வாய்ப்பாவும் பார்க்குறேன். வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த வளர்ச்சிக்கும் இந்த முற்போக்குத்தனத்திற்கும் மக்கள் மீதான அன்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த கும்பலுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. இவங்களுக்கு அதிகாரம், பார்ப்பன அதிகாரம், அப்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிபணிந்து நிற்கிற பிற்படுத்தப்பட்டவர்களை அடியாட்களா பயன்படுத்துறது. இதுல எங்க உங்களுக்கு தேசியம் வந்துச்சு? இல்ல தேசியத்துல அப்படி என்ன அக்கறை இல்லாமலையா அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் அப்படின்ற பாத யாத்திரை எல்லாம் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, மனுக்கள்லாம் வாங்குறாரு. ஆமா, மனுக்கெல்லாம் வாங்குறாரு. அப்புறம் டீ கடையில மனு கிடந்துச்சு, அதை போட்டோ எடுத்து நம்ம ஆளுங்க போட்டாங்க. பாருங்க, வாங்கும் போது 1-2 மிஸ் ஆகுதான் செய்யும். மிஸ் ஆகி அந்த இடத்துலயே கிடந்துச்சு. நல்ல வேலை அதுல வடையை பிசைஞ்சு தின்னாம விட்டாரு அண்ணாமலை. அது சும்மாங்க, அதிகாரத்துல இல்ல, அதனால நாங்க என்ன வேணாலும் பேசுவோம், என்ன வேணாலும் ஆடுவோம் அப்படின்றதான். காவிகளை பொறுத்தவரையில திட்டமிட்ட அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கு. அவங்க ஒரு சூழலை நோக்கி தெளிவா போயிட்டே இருக்கிறாங்க. அது அகண்ட பாரதத்தை நோக்கி. அகண்ட பாரதம் சொல்லிட்டு ஒரு ஜனநாயக நாட்டுல ஒருத்த முடிவெடுத்து ஒரு அரசியலா போறான்னா அவ எப்படி தேசியவாதியா இருக்க முடியும்? அவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? சோ இதுக்கெல்லாம் பேசுறதுக்கே அக்கா அவங்களுக்கெல்லாம் தகுதியற்றவர்கள்னு சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். அக்கா வானதி சீனிவாசனா இருக்கட்டும், அக்கா குஷ்புவா இருக்கட்டும், அக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், என் மண் என் மக்கள்னு ஊரை ஏமாத்திட்டு போறாரே நம்ம அண்ணாமலையா இருக்கட்டும், இவர்களெல்லாம் தேசியத்தை பேசுவதற்கும், இந்த நாட்டின் வளர்ச்சியை பேசுவதற்கும், மக்கள் ஒற்றுமையை பேசுவதற்கும், பெண்களினுடைய பெருமையை பேசுவதற்கும், பெருமிதம் பேசுவதற்கும் தகுதியற்றவர்கள். எந்த தகுதியும் இல்லாமையா இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எல்லாருமே பெரிய பொறுப்புல தானே இருக்காங்க. எம்எல்ஏவா இருக்காங்க, ஆளுநர்களா இருக்காங்க. அதுதாங்க, நான் மேல ஆட்சிக்கு வந்துட்டேன், சும்மா இருக்கிற காலியா இருக்கிற இடத்துல நீ அதுல போய் உட்காந்துக்கப்பா, நீ அதுல போய் உட்காந்துக்கப்பா. ரொம்ப யோகியங்க தானே. நேத்து நடந்த ஒரு காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க. பத்திரிகையாளரா சொல்றேன். பஞ்சாப்ல சண்டிகர்ல நடந்த ஒரு தேர்தல், ஒரு 36 ஓட்டை வச்சு ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கணும். உட்காந்து இன்ட்டு போட்டு திருத்தி கையெழுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க இதுதாங்க ஜனநாயகம்னா இவங்க எப்படி நேர்மையானவங்களா இருப்பாங்க? 8 ஓட்டுகள் செல்லாது, 8 ஓட்டு செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாங்க. இன்ட்ட போட்டு செல்லாத ஓட்டா 8 ஓட்டு. ஆம் ஆத்மி ஜெயிக்கிற இடத்துல இருக்கிற ஆம் ஆத்மியை தூக்கி தெருவில் போட்டாங்க. அங்க இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு. 36 ஓட்டுல வெறும் 12 ஓட்டு 10 ஓட்டு கூட வாங்க முடியாத ஆட்கள் தான் இந்த கும்பல். ஆனா எப்படி ஜெயிச்சு மேயரை உட்காந்துருந்தாங்க? ஏன் அந்த அந்த அதிகாரி, தேர்தல் அதிகாரி அந்த சீட்டை வந்து எடுத்துக்கிட்டு ஓடுறாரே அந்த அந்த காணொலியில.
இதெல்லாம் தான் நியாயம், ஜனநாயகம், தேசியவாதமா? நான் இன்னொரு சிம்பிளா ஒண்ணு கேள்வி கேட்கிறேங்க. முத்துராமலிங்கம்னு ஒருத்தரு. யாருடா அவரு அப்படின்னா, சிறு குறு தொழில் நிறுவனங்களை வளர்த்தெடுக்கிற ஒரு சங்கம் வச்சிருக்காரு. அது அரசாங்கத்தினுடைய சீலோடைய அந்த சங்கம் இயங்குது. அதுவே முதல் குற்றம். அரசாங்கத்துடைய எந்த அடையாளத்தையும் ஒரு தனி மனிதர்கள் பயன்படுத்த முடியாது. ஆனா அவர் பயன்படுத்தி சிறு குறு நிறுவனங்களை எல்லாம் நாங்க வளர்த்து விடுறோம்னு அரசாங்க சீலோட வளர்க்கிறாரு. அவர் மேல பல கோடி ரூபாய்க்கு அவர் மேல குற்றச்சாட்டு உண்டு. அவரு பிஜேபி காரர். மதுரையில உசிலம்பட்டி பக்கம் இருப்பாரு போல இருக்கு. முத்துராமலிங்கம் பேரு. அவரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம அண்ணன் நடந்து வந்தார்ல எண்மண் எண்மக்கள். அந்த மண்ணுக்கு 1 கோடி ரூபாய் குடுத்திருக்காரு. எங்க? ஒரு ஆளு 1 கோடி ரூபாய் எங்க? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. அவரே கடந்து மதுரைக்கு வர்றாருங்க. சிவகங்கைக்கும் மதுரைக்கும் வெறும் 45, 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அவர் வந்து சேரங்குழி இங்க 3/4 கோடி. ஒரு திருடன்கிட்ட, குற்றவாளி கிட்ட, மக்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சவர்கிட்ட 1.25 கோடி வாங்கிக்கிட்டு 2 ஊருக்குள்ள ஒரு ஆளுகிட்ட மட்டும் வாங்கி நடந்தவர் உத்தமபுத்திரனா தான் இருக்க முடியும். அந்த உத்தமபுத்திரன் நம்ம அண்ணாமலையத்தான் இருக்க முடியும். ஸோ கேடுகெட்டவர்கள், குற்றவாளிகளோடு தொடர்பில் இருப்பவர்கள், வெறும் இந்த டிக்கு போட்டு சில குற்றவாளிகளை போலீஸ் வச்சிருப்போம், அந்த குற்றவாளிகளை பூரா என்கவுண்டர்லேருந்து காப்பாத்துறதுக்கே தனக்குள்ள வச்சிருக்கிறவங்க. அப்புறம் இந்த ரூபாயை சொல்லுவாங்கல்ல, ரூபாயை அடிச்சுட்டு மொத்தமாக 2500 கோடி 3500 கோடி ஆருத்ரா மாதிரியான ஆட்களை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறவங்க. இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன சொல்றது, சிரிக்கும் இந்த ஊர். ஆனா ஒரு மதவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னு எப்பெல்லாம் ஒரு கருத்து வருதோ அப்பெல்லாம் நாங்க மத நல்லிணக்கத்தை பேணுறோம், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எங்களை சகோதரர்களா தான் நாங்க பாக்குறோம் அப்படின்ற ஒரு கருத்து பொதுவா பாஜக ஆட்களால முன்வைக்கப்படுது இல்ல. இல்ல சும்மா சொல்லிட்டு போமே, என்ன ஆராய்ச்சியா பண்ண போறாங்க? சொல்லிவிட்டு போமாப்ல அப்படியே கிளம்புன்னு வடிவேல் மாதிரி தான். இதுல என்ன தெரியுமாங்க, இந்து மக்களுக்கே விரோதிங்க இவங்க. இந்து மக்களை பகடக்காயா பயன்படுத்துறாங்க. ராமருக்கு கோயில் கட்டு, அது ஒரு கற்பனையான கதாபாத்திரமா கூட இருக்கட்டும். ஆசியா முழுதும் 400 ராமாயணங்கள் இருக்கு. நீ ஏதோ ஒரு ராமனுக்கு கோயிலை கட்டிட்டு போ. ஆனா அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாம கோயில் கட்டணும். ஏற்கனவே முஸ்லீம்களை போட்டு முடிச்சிட்டீங்க. அவங்க நொந்து ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சரி, இந்துக்களையாவது வாழ விடுங்கய்யா. 14 கிலோமீட்டருக்கு ராமனுக்கு ரோடு போடணும்னு மொத்த வீட்டையும் கடையும் இடிச்சு 32 கிலோமீட்டருக்கு அந்தண்ட கொண்டு போய் அவங்கள போட்டிருக்கீங்க. கண்ணீரோட வெளியே போறாங்க. பல தலைமுறைகளா அங்கிருந்து ஒரு சின்ன ராமன் கோயில், அந்த ஊருக்கு தெரு தெருவில் ராமர் கோயில் இருக்கும். நீங்க அயோத்தி போனீங்கன்னா தெரியும், ஊருக்கு தெரு தெருவுக்கு ராமர் கோயில் இருக்கும். அந்த ராமர் கோயில்ல பூ விற்கிறவங்க, பத்தி விற்கிறவங்க முஸ்லீம்களா இருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான பண்பாட்டு களம். இன்னும் சொல்ல போனா அயோத்தியை ஆண்டதே இஸ்லாமிய மன்னர்கள். அதுலயும் ஒரு பேகம், அஸ்ரத் பேகம் மஹால் அப்படின்ற பெண் தான் வெள்ளக்காரன் படையை ஓட விட்ட ராணி அந்த ஊருக்காக. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. அந்த இந்துக்களை அடிச்சு ஓட விட்டு சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் நிப்பாட்டிங்க. நீங்க யாரத்தாயா காப்பாற்ற போற? நீ மத நல்லிணக்க பத்தி எல்லாம் பேசாத, இந்துக்களுக்கு என்ன பண்ணன்னு பேசுன்ற. நீ மத நல்லிணக்க பத்தி பேசாத, முற்போக்காளர்களை பற்றி பேசாத. நாங்க வாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துக்கிறோம். இல்ல இந்த கேள்வி இங்க ஏன் வருதுன்னா, அங்க மசூதியை இடிச்சுட்டு கோவில் கட்டினாங்க அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இப்ப கேஸ்லாம் முடிஞ்சு கோவில் கட்டிட்டாங்க. இங்க கோயிலுக்குள்ள இஸ்லாமியர்கள் போக கூடாதுன்றாங்க. நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா மசூதிக்கு தான் கூட்டிட்டு போய் தாயத்து கட்டி கொண்டு வருவோம். ஆமா, இந்த ஒரு விஷயம் இங்க உடைக்கப்படுதா? அதுக்கு தாங்க முதல் கேள்வியில நான் சொல்றேன், எங்க பண்பாடே ஒற்றுமையா இருக்கிறது, எங்க பண்பாடு அண்ணன் தம்பியா இருக்கிறது. நாங்க எங்களுடைய மரபே முற்போக்கு மரபு. எந்த மதத்தையும் கொண்டாடிக்கோ, எந்த சாமியும் கும்பிட்டுக்கோ, ஆனா நீ என் தங்கச்சிப்பா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டை உயிர் போட வச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு காலில் கட்டி வந்துச்சுன்னா எங்க ஆத்தா மதுரையில என்னை கூட்டிட்டு போகும். எங்க அம்மாவுடைய அம்மா கூட்டிட்டு போகும். காலில் வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா பூக்களை மாதிரி ஒரு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் மசூதி கூட்டிட்டு போய் அங்கே போய் எந்தோ மந்திரிச்சு தண்ணியக்குனே ஊற்றி மண்டையில் கிண்டே ஊற்றி கூட்டிட்டு வரும். 2 நாளில் சரியா போனோன்னே அதுக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்குள்ளே 2 மாத்திரை ஊசியும் சேர்த்து போடுவோம், அது ஏன் நம்பிக்கை. அதில் சரியா போகும். இந்த பக்கம் போனோம்னா எங்கள் ஊர் ஆளுக பூரா போய் இந்த மாதா கோயிலில் போய், இதில் இந்த ஊரில் மாதா கோயிலில் போய் மொட்டை அடிப்பாங்க. அது வேண்டிப்பாங்க, அம்மா எனக்கு புள்ள பிறந்துச்சுன்னா உனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் கூட இருக்கு, சப்பரம்ன்றதே இந்து மரபை தழுவி கொண்ட கிறிஸ்தவ மரபு தான். சப்பரம் வர்றது இந்த தேர் இழுத்துட்டு வர மாதிரி. அந்த தேர்ல போய் நீங்க மிளகையும் உப்பையும் போட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடியும், உடம்புல இருக்கிற நோய் தீரும்ன்ற நம்பிக்கை இருக்கு நமக்கு. அதுல எல்லா மதத்துக்காரங்களையும் போய் மாதாவுக்கு உப்பையும் அந்த பெப்பரையும் மிளகையும் போட்டு வருவாங்க. எங்க ஊர்ல இது இருக்கு. இன்னொன்னு சொல்றேங்க, எங்க ஊர் திருவிழா எப்படி தெரியுங்களா? இங்க சிவனும் பார்வதியும், அதான் சுந்தரேசர் மீனாட்சி எங்க ஊர் சாமி. இது 2ம் கல்யாணம் பண்றாங்கன்னா, இந்த மீனாட்சி அம்மனுக்கு அண்ணன் யாருன்னா அழகர்.
அழகர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேரும் சைவ சமயத்தை சேர்ந்தவங்க. வைணவ சமயத்துக்கார அன்னை வந்து நின்னு இல்ல அப்ப அடுத்த பிரச்சனை அங்கதான் வரும். இந்துக்கள், முஸ்லிம்க்கு, கிறிஸ்தவர்கள்னு போயிட்டு அடுத்து வந்து வைணவர்களா இல்ல சைவர்களான்ட்டு வருமோ? இல்ல அது ஆல்ரெடி அடிச்சு மாண்டுட்டு இருந்தவங்கள ஒருமைப்படுத்துறதுக்கான வேலையை நம்ம ஆளுங்க செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு மதுரை பக்கத்துல சித்திரை திருவிழால திருமலை நாயக்கர் அந்த வேலையை பார்த்திருக்காருப்பா. இது சைவமா இருந்த சாமியையும் வைணவமா இருந்த சாமியை அண்ணன் தம்பி ஆக்கி அவர் வந்து இவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க வர்றாரு. அழகருக்கு ஒரு காதலி இருக்கு. அது யாருடானா இஸ்லாமிய பெண் துலுக்க நாச்சியார். இன்னமும் துலுக்க நாச்சியார் கோயில் இருக்கு. துலுக்க நாச்சியார் வீட்டுல 1 மாசம் அந்த தேர் இருக்கும். அந்த பண்பாடு இருக்கு. எல்லா வைணவ கோயில்களும் துலுக்க நாச்சியார் இருக்காங்க. ஏன்? இங்க முஸ்லீம்கள் ஆட்சி இருக்கு. நிறைய பேர் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. முஸ்லீம் வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்காங்க. அவங்க இவங்களோட ஒற்றுமையா வாழணும்னு பண்பாட்டு ரீதியான வழிபாட்டு முறை அமைச்சவங்க நாங்க. நீங்க சும்மா சும்மா வந்து முருகன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, அந்த இதை தாண்டி போகக்கூடாது. ஏங்க டூரு போறோம், ஒரு ஊருக்குள்ள போறேன், நான் போயிருக்கேங்க. நீங்கெல்லாம் சாமி கும்பிட்றவங்களா கூட இருப்பீங்க. நான் சாமி கும்பிடாத ஆரம்பிச்சது 22 வயசுல இருந்து நான் சாமி கும்பிட்டது கிடையாது. இல்ல இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை தாண்டி உங்கள மாதிரியான ஆட்கள் போகக்கூடாதுன்றதுக்கான சதியா நான் இருக்குமோ சவால் தோணுது. விடுறேன். இந்த சங்கி கூட்டம் பெருசா சாமியை தூக்கி தலையில வைக்கிற கூட்டம் தானே. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோயில்ல எவனுக்கு ஒரு சிற்பம் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோயில்ல ஏதோ ஒரு கோயில்ல அது பெரிய கோயில், குழுவை நல்லாவே கொடுக்குறேன். அது பெரிய கோயில், தென் மாவட்டத்தில் இருக்க கோயில், 2வது குழுவும் சேர்த்து தரேன். ஒரு கோயில்ல சிற்பம் இருக்கு, சொல்லு எவனாவது? ஒரு மண்ணும் தெரியாது. சாமியை பத்தி 1/2 மணி நேரம் பேச நான் 3/4 மணி நேரம் கூட பேசுவேன். ஏன்னா நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் சைவ சிந்தத்துல. ஆனா நான் கடவுள் மறுப்பாளர். ஏன் படிச்சேன், அதுல வாங்கியிருக்கேன். நான் கோயில்ல போய் ஆய்வு பண்ணியிருக்கேன். சிற்பங்கள் எப்படி நாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். சித்தனவாசல் ஓவியங்களை குறித்து நாங்க ஆய்வு பண்ணியிருக்கோம். அஸ் அ ரிசர்ச்சரா நாங்க போயிருக்கோம். இப்போ ஒரு ரிசர்ச்சர் உள்ள வர்றாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருக்காது, வேற்று மதத்தவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு பண்பாட்டு கூறுகளோட ரிசர்ச் பண்ண ஒரு அம்மா ஒரு கோயிலுக்குள்ள வர்றாங்கன்னா, நீங்கள் எங்க இந்த இந்த சாமியை நம்புகிறேன் என்று எழுதி கொடுத்துட்டு போங்க. ஏன் அப்படி எழுதி கொடுக்கணும்? எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு ரிசர்ச்சுக்காக உள்ள வரேன்னா, நான் ஏன் இந்த சாமியை மதிக்கிறேன், நம்புறேன்னு எழுதி கொடுத்துட்டு போகணும்? இது என்ன மாதிரியான ஒரு ஒரு திட்டம்? இதுக்கு பின்னாடி என்ன வரப்போகுது? இந்த குறைந்தபட்சமான அறிவு இருந்துச்சுன்னா, இந்த இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் வரவே வராது. அப்ப சங்கிகள் தெளிவா இருக்கிறான். எல்லா இடத்துலயும் உட்காந்துக்கிட்டு, நான் கொடுக்கறதான் தீர்ப்புன்னுவான். நம்ம அதை விட தெளிவா இருந்துகிட்டு அடிச்சு ஓட்டணும். இதுக்கு மேல்முறையீடு தமிழ்நாடு அத அரசு. போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கான எதிர்ப்புகளும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. போகாம இருந்துருவாங்களா மக்கள்? அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? ஏங்க இது எங்க ஊர் கோயிலுங்க. முருகன் எங்க ஊர் தாத்தன் பாட்டேங்க. நீங்க என்ன சொல்லுங்க, நான் சாமியே கும்பிடாத கூட இருந்துட்டு போறேன். ஆனா எங்க ஊர்ல காலங்காலமா முருகனை கும்பிட்டுருக்கோம். முருகன் எந்த காலத்துலயும் இவன் வரக்கூடாதா, அவன் வரக்கூடாதுன்னு சொன்ன சாமியே இல்ல. இந்த கும்பலுக்கு இன்னொன்னு கூட சொல்றேங்க, பழனி முருகனை வச்சு. போன வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இதே அக்கா இருக்காங்கல்ல, எல்லோரும் அரவணைத்து போகக்கூடிய அக்கா, தமிழிசைனே வருது அவங்க, வானதி சீனிவாசன் அக்கா. அவங்க பேச்சே வந்து எலைட்டா இருக்கும். ஆனா பண்றது பூரா அயோக்கியத்தனமா இருக்கும். அந்த அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் வெளிப்படையா பேசுறேங்க. எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவங்க மரப்பிள்ளையா நாங்க பொழைக்க போறோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அங்க கும்பாபிஷேகம் நடக்குது பழனியில. அமைச்சர் உள்ள போயிட்டாராம். யாரு? அமைச்சர் சேகர் பாபு உள்ள போயிட்டாராம். உள்ள போயிட்டு கருவறை பக்கத்துல போயிட்டாரு. அதனால திரும்ப ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஒரு அபிஷேகம் பண்ணணும். அது வந்து தீட்டு கழிக்கிறதுன்னு சொல்லல வெளிப்படையா. ஏன்னா புறம் சூத்திரங்க, புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அது உள்ள போய் நின்றுட்டாங்க போல இருக்கு. ஏன் முருகனே கோவில உனக்கு என்னம்மா அம்பிட்டு? அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல திட்டமிட்டு கடைசியில எங்க வந்து நிக்கும் தெரியுமா? இன்னைக்கு வேற்று மதம், அப்புறம் சாமி கும்பிடாதவன், அடுத்த ரிசர்ச்சர், இதெல்லாம் முடிஞ்சுச்சா? அடுத்து எங்க வந்து நிக்கும்? தலித்து உள்ள போகாத, பிற்படுத்தப்பட்டவன் ஏரியாக்குள்ள வராத, அடுத்தடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல நடந்த மாதிரி தான். பூணூல் போட்டவர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போகணும். ஏங்க இது இங்க மட்டும் இல்லப்பா. நீங்க இன்னைக்கு மோடியவே கதற விட்டாரே ஒரு சாமியார், பூரி ஜெகநாதர். ஜெகநாதர் கோயில்ல இருந்த சாமியார். அந்த பூரி மடத்துல இருக்கிற சாமியார் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன தெரியுங்களா? ஒரு போர்டு எழுதி வையி, சூத்திரர்கள் கோயிலுக்குள்ள வர முடியாதுன்னு பூரி ஜெகநாதர் கோயில்ல போர்டு வைக்க சொன்னாரு. அன்னைக்கு நம்ம எதிர்த்தோம். 6 வருஷம் இருக்கும் அது சொல்லி. மக்கள் கூட மறந்துருப்பாங்க. நமக்கு முக்கியமானது மட்டும் மறக்காது, அது வேற விஷயம். அப்போ இந்த மாதிரி போர்டு வச்சாங்கன்னா யாருங்க உங்களுக்கு சூத்திரங்க? யாரு? பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். அப்ப மெதுவா வருதா? இன்னைக்கு நீ மீசையை முறுக்கிட்டு நாங்கெல்லாம் ஒரு சாதி, எங்க கோயிலுக்குள்ள நீ வந்துட்ட, நான் வேற கோயில் கட்டிக்கிறேன். உன்னைய 39 வரைக்கும் 1939 வரைக்கும் உள்ள விடல. பெரியாரும் அம்பேத்கரும் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் தெரு தெருவா போராடி இந்த வழிபாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதை வச்சுட்டு உட்காந்து மனுஷங்க ஒற்றுமையா இல்லாம இப்ப இந்த மாதிரியான பிரிவினை இருக்குல்ல,
இதுதான் அவங்க அடுத்து இப்ப எதிர்பார்க்கறது. பிற மதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பட்டியலினத்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்புறம் மாறும். அப்புறம் பெண்கள் வந்துரும். கடைசி நம்மளும் வந்துருவோம். வந்து நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடி நின்னு கோலம் போட்டு அப்படியே கிளம்புது ஐயே! அப்படின்னு இந்த பொங்க வச்சுட்டு அப்படியே கிளம்புது ஐயே! இந்த இப்பயே வந்து பிரியாணிலாம் தனியா ஆக்கி தின்னுட்டு இருக்காங்க. கேட்டா முனியாண்டிக்கு சேராது பெண்கள் வருது. டேய் பிரியாணிய கொண்டு வந்து குடுத்துட்டு போங்கய்யா. நீங்களா சாமி கும்பிடுங்கன்னா, அதெல்லாம் பிரியாணி நாங்களா செய்வோம், நாங்களா சாப்பிடுவோம்னு சாமி இருக்கு. ஸோ ஒண்ணு உங்க நம்பிக்கை. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, மொத்தமா ஒரு சமூகத்தை உள்ள விட முடியாம ஆக்கக்கூடிய ஒரு சூழலை நாளைக்கு இது ஏற்படுத்தும். அரசு அதனால இத விடாம மேல்முறையீடு போய் பக்காவா வாதாடணும்ன்றேன் நானு. ஏன்னா கடவுளை பத்தி வாதாடுறதுக்கு என்ன பெரிய இது வேணும்? நல்ல திருமுறைகளையும் வேதங்களையும் தெரிஞ்சவங்க 4 பேரை வச்சு அடிச்சு ஓட விட்டுறணும். நீதிபதிகளை என்னடா தீர்ப்பு கொடுக்கணும் பயப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு வாதாட்டத்தை செஞ்சு ஒரு நேர்மையான தீர்ப்பு வாங்கணும். அந்த அம்மா இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீமதி, கோயில்ல ஆகம விதிப்படி நடக்குதான்னு பார்த்துக்கணும் அப்படின்னு. நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, அம்மா ஆகம விதியில 2 சொல்லி விடுங்கம்மா, அதுபடி நாங்கள் பார்த்துக்கிறோம்னா. ஸ்ரீமதி அம்மாவுக்கு எத்தனை ஆகம விதி தெரியும்? நான் வெளிப்படையா பேசுறேன். என் மேல எந்த கேஸ் போட்டாலும் நான் ரெடியா இருக்கேன். அப்பெல்லாம் பயந்துக்கிட்டு கூட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு நாங்க ஆள் கிடையாது. இது போர்க்களம். நின்னு தான் ஆகணும்னா நிப்போம். நான் தெளிவாவே ஸ்ரீமதி அம்மாவை பார்த்து நான் கேட்கிறேன். அம்மா 2 ஆகம விதிய சொல்லுங்க. தெரியாது. ஆனா காலங்காலமா காதுல வந்து விழுகிறது அந்த ஒத்த வார்த்தை. அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கு இந்த சங்கிங்க. தெளிவா இருக்கிறோம். உங்க ஆகம விதியா இருக்கட்டும், உங்க வேதம் ஏதாவது வா உட்காந்து பேசுவோம். நீ ஜெயிச்சுட்டேன்னா அந்த கோயில் பக்கம் நாங்க வரல. வா பேசுவோம் அப்படின்னு நாங்க சவால் விடுறோம். அரசு இதை கையில் எடுக்கணும். அரசு மேலே போகணும். தொடர்ந்து போராடணும். வழிபாட்டு உரிமை எல்லோருக்குமானதா இருக்கணும். மத நல்லிணக்கத்தை பேணுவது ஒரு அரசினுடைய வேலை. அதை உடைக்கக்கூடிய எதையுமே நம்ம அங்கீகரிக்க முடியாது. சாமானிய மக்களும் முற்போக்காளர்களும் இதை உணரணும். எங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியுங்க, சங்கிப்பையில தவிர அத்தனை பேர் நாங்க நல்லதா இருக்கோம். அது எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்துப்போம், களத்துல நின்று அடிப்போம். நிச்சயமா இதனுடைய நீட்சி இப்படியே தொடருதா இல்ல வந்து மக்கள் போராட்டம் விடுச்சு கோவிலுக்குள்ள எல்லாரும் அண்ணன் சகோதரத்துவத்தோட உள்ள போறோமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறுத்திருக்கிறோம். நன்றி மேம். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Tanna rane, roving up face.